வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சின்னஞ்சிறு கிளியே. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. அர்ஜுன் சொன்ன வார்த்தைகள் மித்ராவின் உள்ளத்தை ரணமாக்கியது. கவலைப்படாத மித்ரா, எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? என்ன பண்றது, நம்ம சுச்சுவேஷன் அப்படி. புரியுது அர்ஜுன், ஆனா இந்த முடிவு சரியா? என்னால இதை ஏத்துக்கவே முடியல. என்னாலையும் தான் ஏத்துக்க முடியல மித்ரா. நான் மட்டும் சந்தோஷமாவா இந்த முடிவை எடுத்தேன்? எல்லாம் நம்ம எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் இந்த முடிவை எடுத்தேன். நம்ம எதிர்காலம் அது நாம ஒன்னா இருக்கிறதுல இருக்கு, இப்படி பிரிஞ்சு போறதுல இல்ல. நாம என்ன நிரந்தரமாவா பிரிய போறோம்? கொஞ்ச வருஷத்துக்கு நாம பிரிஞ்சிருக்க போறோம். நான் என்னோட எழுத்துத்துறையில சாதிக்கணும், நீ உன்னோட ஓவியத்துறையில சாதிக்கணும். அது வரைக்கும் தான் இந்த பிரிவு என்று அர்ஜுன் சொன்னதும் மித்ரா மௌனமானாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அர்ஜுன் மேலும் சொன்னான், இங்க பாரு மித்ரா, அழுகாத. நீ எவ்வளவு பக்குவமான பொண்ணு, இப்படி அழுகலாமா? இல்ல அர்ஜுன், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் உன்னை பார்க்காம இருக்கிறத நினைக்கும் போதுதான் என்னால தாங்கவே முடியல. கவலைப்படாத மித்ரா, ஒரு பிரபல எழுத்தாளரோட வேலை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் சென்னைக்கு போகணும். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் என்னோட எழுத்துத்துறையில சாதிக்கணும். அதே மாதிரி உனக்கு பாரிஸ்ல MFA படிக்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. நீ நல்லா படிச்சு ஓவியத்துறையில சாதிக்கணும். அது வரைக்கும் தான் இந்த பிரிவு. அப்புறம் நாம கண்டிப்பா ஒன்னு சேரத்தான் போறோம். உனக்கு நான், எனக்கு நீ. இத மாத்த யாராலையும் முடியாது மித்ரா என்று அர்ஜுன் சொன்னதும் அவன் தோள்களில் சாய்ந்தாள் மித்ரா. ஒரு பெண்ணிற்கு தாயின் மடியும் தன்னவனின் தோள்களையும் விட பாதுகாப்பான ஆதரவான இடம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அவள் கைகளோடு தன் கைகளை சேர்த்து கொண்டான் அர்ஜுன். பின் சொன்னான், மித்துமா, வருத்தப்படாத. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். நாம அதை பயன்படுத்திக்கணும். காதல், கல்யாணம், குடும்பம் எல்லாம் சரிதான். பணத்தை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். நம்மளோட கரியருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்காக காதலை விட சொல்லல. நாம தினமும் வீடியோ கால்ல பேசிப்போம். காதலும் கடமையும் நமக்கு 2 கண்கள் மாதிரி. ஒண்ணுக்காக இன்னொன்னு இழக்க வேண்டாம் மித்து என்று அர்ஜுன் சொன்னதும் அவள் சரி என்று தலையசைத்தாள். இருவரும் கைகோர்த்து கொண்டு அப்படியே ஆற்றங்கரையின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். அன்று பௌர்ணமி. அழகை அள்ளி பொழிந்து கொண்டிருந்தது நிலவு. அந்த அமைதியான நீரில் நிலவின் வெள்ளி கதிர்கள் மின்னியது. அந்த ஆற்றை சுற்றி உயரமான நாணல்கள் இருந்தது. சில்லென்ற ஈரக்காற்றில் நாணல்கள் ஆடியது. அந்த ஆற்றில் உள்ள அல்லி மலர்களை அடைவதற்கு தென்றல் காற்று தோகையை வீசிக்கொண்டு இருந்தது. இருவரிடமும் ஒரு இனம் புரியாத அமைதி குடிகொண்டிருந்தது. அர்ஜுன் மௌனம் கலைத்தான். தொலைவுல இருந்தாலும் நாம தொடர்புல இருப்போம் மித்ரா. நம்மளோட கனவை நினைவாக்க நம்ம காதல் தடையா இருக்க கூடாது. இன்னைக்கு நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கோம் அளவு கடந்த காதலுக்கு முன்னாடி நம்மளோட கனவு சாதாரணமா தெரியும். ஆனா நாட்கள் போக போக நம்மளோட நிறைவேறாத கனவை நினைச்சு நாம ஏங்குவோம். அந்த ஏக்கம் கோபமா மாறி வெறுப்பா மாறும். எந்த காதலுக்காக நாம நம்மளோட கனவை தூக்கி போட்டோமோ நாளைக்கு அந்த காதல் மேலேயே நமக்கு வெறுப்பு வரும் மித்ரா. நீ சொல்றது சரிதான் அர்ஜுன். இந்த தற்காலிக பிரிவுக்காக வருத்தப்பட்டு நம்மளோட கனவுகளை தூக்கி போட்டா நாளைக்கு நாம நிரந்தரமா பிரிய வேண்டியிருக்கும். அதுக்கு இதுவே பரவாயில்ல. வெரி குட் மித்ரா, இப்பதான் நீ சரியா புரிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்க. இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு. நாம தினமும் வீடியோ கால்ல பேசிக்கலாம், மெசேஜ்ல பேசிக்கலாம், வாய்ஸ் கால் பண்ணலாம். ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். என்ன சத்தியம்? நம்மளோட பிரிவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு உன்னோட கனவை கோட்டை விட்டுறக்கூடாது. நீ உன்னோட கனவை நினைவாக்கணும். ஓவியத்துறையில நீ சாதிக்கணும். சத்தியம் பண்ணி கொடு மித்ரா என்று சொல்லி அர்ஜுன் கை நீட்டினான். அவன் கையில் தன் கையை வைத்து சத்தியம் செய்தாள் மித்ரா. பின் சொன்னாள், சத்தியம் அர்ஜுன். அதே மாதிரி நீயும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உன் கனவை நீ நினைவாக்கணும். மிகப்பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளரா நீ வரணும் என்று மித்ரா சொன்னதும் அர்ஜுனும் சத்தியம் செய்தான். மித்ரா கண்களில் கண்ணீர் ததும்பியது. அர்ஜுன் அவளை அணைத்து கொண்டான். நிலா வெட்கப்பட்டு மேகத்திற்குள் மறைந்து கொண்டது. மித்ராவின் கன்னத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அர்ஜுன் சொன்னான், நாளைக்கு காலையில நான் உங்க வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட பேசுறேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா
என்று அர்ஜுன் சொன்னதும் சரி என்று தலையாட்டிவிட்டு மித்ரா அங்கிருந்து கிளம்பினாள். அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தாள். அவள் செல்லும் திசையை பார்த்தபடியே நின்றான் அர்ஜுன். இரவு மெத்தையில் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டிருந்தாள் மித்ரா. தூக்கம் வரவில்லை. அவள் இதயம் குமுறியது. புத்தகத்திற்குள் மறைத்து வைத்திருக்கும் மயிலிறகு போல் மனம் தனக்குள் ஒளித்து வைத்திருக்கும் நினைவுகளை மெலிதாக வருட ஆரம்பித்தது. அத்தியாயம் 2. அன்று வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா. ஊர் நுழைவாயிலில் இருந்து தேசிய சாலை வழியாக 2 பக்கங்களிலும் கம்பங்கள் நடப்பட்டிருந்தது. அதில் தென்னங்குருத்து மாவிளை தோரணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. காற்றில் அந்த தோரணங்கள் மெல்ல சலசலத்து கொண்டு இருந்தது. கோயிலின் எதிரே கொட்டகை போட்டு வாழை மரங்கள் கட்டியிருந்தது. ஒவ்வொரு வீட்டின் முன்னாலும் பெரிய பெரிய கோலங்கள் பார்ப்பவர்கள் கண்களையும் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது. காவடி, அக்னி சட்டி என்று பக்தர்கள் அவர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொண்டு இருந்தார்கள். 14ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் வீரபாண்டியால் கட்டப்பட்ட கோயில் கௌமாரியம்மன் கோயில். வற்றாத நீரான முல்லையார் கோவிலுக்கு பக்கத்தில் பாய்கிறது. தேனியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த வீரபாண்டி என்னும் அழகான ஊர். இயற்கை அன்னை குடியிருக்கும் அழகிய ஊர் தேனி. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த பசுமையான வயல்கள், நெற்கதிர்கள் காற்றில் மெதுவாக அசைவதை பார்க்கும்போது மனதில் அமைதியும் இனிமையும் ஒரு சேர உருவாகும். தென்னை, வாழை தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள் நிறைந்த அழகான ஊர். அந்த எழில் பொங்கும் ஊரில் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருந்தது. கையால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள் முதல் சுவையான உள்ளூர் உணவுகள் வரை அனைத்தையும் வழங்கும் ஸ்டால்கள் தெருக்களில் வரிசையாக இருந்தன. கம்பங்கூழ், சைடிஷாக உப்பு மிளகாய் பொடி போட்ட மாங்காய், மோரு மிளகாய் வத்தல் விற்கும் இடத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. காற்றில் சிரிப்பும் மல்லிகை பூக்களின் இனிமையான வாசனையும் நிறைந்திருந்தது. பாவாடை தாவணிகளில் வாலிபர்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ள அணிவகுத்து கோயிலுக்குள் வந்த பெண்கள் கூட்டம் ஒருபுறம், அவர்களின் அழகை பார்வையாலேயே பருக கோயில் வாசலில் காத்திருந்த வாலிபர்கள் கூட்டம் ஒருபுறம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்று பேசிக்கொண்டு தங்களது கடந்த காலத்தின் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கும் வயதானவர்கள், பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வந்திருக்கும் பக்தர்கள், இப்படி அந்த திருவிழா கோலாகலமாக நடைபெற்று கொண்டு இருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு ஓவியம் பார்வைக்காக வைக்கப்பட்டு இருந்தது. அந்த திருவிழா 8 நாட்கள் நடக்கும். அதில் முதல் நாள் திருவிழாவை ஓவியமாக வரைந்து வைத்திருந்தார்கள். அப்படியே நிஜத்தை போல் இருந்தது அந்த ஓவியம். பார்ப்பவர்களின் உள்ளத்தை பறித்து கொண்டது. அதனை கடந்து செல்பவர்கள் யாராக இருந்தாலும் 5 நிமிடம் நின்று அந்த ஓவியத்தை பார்க்காமல் செல்ல முடியாது. அந்த அளவிற்கு அந்த ஓவியம் பார்ப்பவர்களின் உள்ளத்தை கவர்ந்தது. அந்த ஓவியத்தை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் அர்ஜுன். அந்த ஓவியத்தில் மெய்மறந்தான். அந்த ஓவியத்திற்கு அருகில் இருந்த ஒரு வயதானவரை கேட்டான். ஐயா, இந்த ஓவியத்தை வரைஞ்சது யாரு? ஒரு பொண்ணுப்பா, இப்பதான் கம்பங்கூழ் குடிக்க போச்சு, இப்ப வந்துரும் என்று சொல்லிவிட்டு அந்த வயதானவர் அங்கிருந்து சென்றார். அந்த பெண்ணை பார்த்து பாராட்டிவிட்டுதான் செல்ல வேண்டும் என்று அங்குள்ள தூணில் சாய்ந்தபடி உட்கார்ந்தான் அர்ஜுன். அப்பொழுது ஒரு அழகான பெண் அங்கு வந்தாள். அவள் கையில் அர்ஜுன் எழுதிய புத்தகம் இருந்தது. அவள் அர்ஜுன் இருந்த தூணிற்கு நேர் எதிரில் உட்கார்ந்தாள். கையில் இருந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். அவள்தான் இந்த ஓவியத்தை வரைந்திருப்பாளோ என்று நினைத்து அவள் அருகில் சென்றான் அர்ஜுன். ஹாய், நீங்க தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சதா என்று அர்ஜுன் கேட்டதும் அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனின் விழிகளை சந்தித்ததும் அவள் இதயத்தில் இனம் புரியாத ஒரு உணர்வு பூக்கள் இதழ் விரித்தன. அதேபோல் அவளின் காந்த கண்களை கண்டதும் அர்ஜுனின் இதயம் தடம் புரண்டது. இருவரின் கண்களும் ஒரு நொடிதான் சந்தித்து கொண்டது. ஆனாலும் அவன் மனதில் அவளும் அவள் மனதில் அவனும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து விட்டார்கள். இருவர் மனதிலும் காதல் மலர் நறுமணம் வீச ஆரம்பித்தது. புரியாத உணர்வில் இருவரும் தத்தளித்தார்கள். அவசரப்பட்டு தனது உணர்வுகளை வெளிப்படுத்தக் கூடாது என்று ஒரு எச்சரிக்கை மணி இருவர் உள்ளத்திலும் அடித்தது. அதனால் இருவரும் காதல் மாயையிலிருந்து கண் விழித்தார்கள். சுதாரித்து கொண்டு அவள் பதில் சொன்னாள். ஆமா, நான் தான் என்றாள். ஓ சூப்பர், உங்க ஓவியம் தத்துருவமா இருக்கு, நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. உங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு மித்ரா, ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்ன மித்ராவின் கழுத்தை பார்த்தான் அர்ஜுன். அவள் மனமாகாதவள் என்று தெரிந்து கொண்டான். பின் கேட்டான், நீங்க என்ன பண்றீங்க மிஸ் மித்ரா? நான் பெயிண்டிங்ல BFA முடிச்சிட்டேன்.
பாரிஸ்ல MFA படிக்க ஆசை. ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிருக்கேன். கிடைச்சா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நிச்சயம் கிடைக்கும் என்று அர்ஜுன் சொல்லவும் கோயில் மணி ஒலிக்கவும் சரியாக இருந்தது. மித்ரா அர்ஜுனை பார்த்து புன்னகைத்தாள். அவளின் மந்திர புன்னகையில் அர்ஜுன் மாயமானான். மித்ரா கேட்டாள், நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு எழுத்தாளர். நீங்க கையில வச்சிருக்கிற கதை நான் எழுதுனதுதான். ஓ அப்படியா? நான் காலையில இங்க கோயிலுக்கு வரும்போதான் இந்த புக்க வாங்கிட்டு வந்தேன். உங்க எழுத்து நட நல்லா இருக்கு. நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள் அழகா இருக்கு. நன்றி மித்ரா. எனக்கு சின்ன வயசுல இருந்து கதைனா ரொம்ப பிடிக்கும். படிக்கிற காலத்திலேயே ஸ்கூல் புக்குக்கு நடுவுல கதை புக்கு வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் கதை படிக்க காரணமே எங்க பாட்டி தான். அவங்கதான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தினமும் கதை சொல்லுவாங்க. அப்படியே கதை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க கதையில 2 அத்தியாயம் தான் படிச்சிருக்கேன். அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து என்னன்னு ஆர்வமா இருக்கு. ரொம்ப நன்றி மித்ரா. எனக்கு உங்க ஓவியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு காப்பி கிடைக்குமா? கண்டிப்பா, நாளைக்கு இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு கொண்டு வந்து தரேன். நன்றி. சரி, நாம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே என்று முத்துப்பற்கள் தெரிய புன்னகைத்தாள். அர்ஜுன் அங்கிருந்து சென்றான். ஆனால் கொஞ்சம் தள்ளி மறைந்து நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்த்து கொண்டிருந்ததை மித்ராவும் பார்த்தாள். ஆனால் தெரியாது போல் அர்ஜுன் எழுதிய புத்தகத்தை படிப்பது போல் இருந்தாள். அத்தியாயம் 3. அன்று இரவு அர்ஜுன் மித்ரா இருவரும் தன்னிலையில் இல்லை. மித்ராவின் உள்ளத்தில் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறந்தன. ஓவியமே வாழ்க்கையின் லட்சியம் என்று இருந்தவளின் இதயம் களவு போய்விட்டது. கல்வன் யார் என்று தெரியும். அவனை தன்னவனாக்கி சிறைப்படுத்த உள்ளம் துடித்தது. அர்ஜுனை பார்த்தது சில நிமிடங்கள்தான் என்றாலும் அவள் மனதில் அவன் ஆழமாக பதிந்து விட்டான். அன்று அவனுடன் பேசியது, அவன் செய்த சின்ன சின்ன செயல்கள் என்று அவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள் மித்ரா. அர்ஜுன் 6 அடி உயரம், காண்பவரை கவர்ந்து இழுக்கும் உடற்கட்டு. அவன் கண்களில் ஒரு வசீகரம் இருந்தது. ஒரே பார்வையில் அவன் வெளிப்படுத்திய எண்ணற்ற உணர்ச்சிகளை வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது. அவன் கண்கள் அவளிடம் பேசியது, சிரித்தது. உரையாடலுக்கு இடையில் அவன் அடிக்கடி இதழோரத்தில் புன்னகைத்தான். அவனின் அடர்ந்த முடியில் ஒன்று அவன் நெற்றியில் சுருண்டு கிடந்தது. பேசுவதற்கு இடையில் அவனின் இடதுகை அடிக்கடி அவன் தலைமுடியை கோதியது. வலதுகை பேண்ட் பாக்கெட்டில் இருந்தது. அர்ஜுனின் வலது புருவத்திற்கு சற்று மேலே ஒரு சிறிய பிறை வடிவ வடு உள்ளது. வடு மங்களாகத்தான் இருந்தது. ஆனால் பார்ப்பவர்களுக்கு எளிதில் தெரியக்கூடிய விதத்தில் இருந்தது. அந்த வடு கூட அவனுக்கு அழகாகத்தான் இருந்தது. அழகு என்பது புறத்தோற்றத்தை சார்ந்தது அல்ல, பார்ப்பவர் கண்களையும் மனதையும் பொறுத்தது. அவன் புறத்தினால் மட்டுமல்ல, அகத்தினாலும் அழகன்தான். பேசும்போதும் பார்க்கும்போதும் சிரிக்கும் போதும் அவனிடம் ஒரு கண்ணியம் இருந்தது. காந்தம் இரும்பை ஈர்த்தது போல் அர்ஜுனின் வசமானாள் மித்ரா. அவனின் கதையை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். இப்படி அர்ஜுன் நினைவால் மித்ரா வாட, அங்கு அர்ஜுன் நிலைமையோ இன்னும் மோசமாக இருந்தது. மித்ராவை அவனால் ஒரு நொடி கூட மறக்க முடியவில்லை. வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தபடி மொட்டை மாடியில் படுத்திருந்தான். 1000 நட்சத்திரங்கள் இருந்தாலும் மித்ரா அபூர்வ நட்சத்திரம். மயில் தொகை போல் கூந்தல். அநேகமாக பூக்களுக்குள் கத்தி சண்டை நடக்கும். அவள் கூந்தலில் யார் அமர்வது என்று. இந்த பிரம்மனுக்கு எவ்வளவு கொடிய மனசு! என்னை அடிமையாக்க அவளை அழகாக படைத்திருக்கிறான். காமன் விடும் பானத்தை விட கொடியது அவள் வேல்விழிகளின் பார்வைகள். இனி நான் எழுதும் கவிதையும் அவள்தான், காவியமும் அவள்தான். அவளின் உயிர் ஓவியமாக மாறிவிட ஆசைப்படுகிறேன். என் ஆசை நிறைவேறுமா? கோபுர வாசலில் நான் கண்ட அழகு தெய்வம் அவள்தான். என்னை அவள் பக்தனாக ஏற்றுக்கொள்வாளா? மித்ராவின் வலதுகை மணிக்கட்டில் இருந்த இதய வடிவ மச்சத்தை பார்த்ததும் அவனின் இதயம் வேகமாக துடித்ததை நினைத்து பார்த்தான். இப்பொழுது கூட அந்த துடிப்பின் வேகம் குறையவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. காதோரத்தில் விழும் முடியை அவள் ஒதுக்கிவிட்ட நேர்த்தியில், அவளின் ஒளி சிந்தும் மந்திர புன்னகையில் அவன் மாயமாகி போனதை நினைத்து தனக்குள் சிரித்தான். இப்படி இருவரும் ஒருவர் நினைப்பால் ஒருவர் தவித்து கொண்டிருந்தார்கள். இரவின் நீளம் அதிகமாக இருப்பது போல் முதன்முறையாக உணர்ந்தார்கள். எப்பொழுது பொழுது விடியும், எப்பொழுது சந்திப்போம் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்று ஒரு கவிஞர் சொன்னதின் அர்த்தம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது. மறுநாள் பொழுது விடிந்தது. சூரியனின் உதயத்தால் அந்த ஊர் தங்க ஒளியால் குளித்தது போல் ஆனது. தினமும் தான் பொழுது விடிந்தது. ஆனால் என்றும்
அளவில்லாத பரவசம் இன்று அர்ஜுனையும் மித்ராவையும் வேகப்படுத்தியது. அர்ஜுனின் அறை முழுக்க அவனின் சட்டைகள் களைந்து கிடந்தது. எந்த சட்டை போடுவது என்று ஒரு நீண்ட போராட்டம். ஒரு வழியாக ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டான். அறையில் அங்கும் இங்கும் இருந்த சட்டைகள் அவனை பார்த்து முறைப்பது போல் அவனுக்கு தோன்றியது. சரி, வந்து எடுத்து வச்சுக்கலாம் என்று நினைத்து கொண்டு வேகமாக கிளம்பி கோவிலுக்கு வந்து சேர்ந்தான் அர்ஜுன். அர்ஜுன் கேட்ட ஓவியத்தின் பிரதியை எடுத்துக்கொண்டாள். கண்ணாடி முன் நின்று 1க்கு 2 தரம் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று தன்னைத்தானே பரிசோதித்துக் கொண்டிருந்தாள் மித்ரா. இன்னும் எவ்வளவு நேரமா இப்படி என் முன்னாடி நின்னு பாத்துக்கிட்டே இருப்ப? முடியல, இப்பவே கண்ண கட்டுதே என்று கண்ணாடியில் உள்ள பாதரசம் அவளை கேட்பது போல் அவளுக்கு தோன்றியது. சிரித்துக்கொண்டே வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். கோவிலுக்கு வந்து சேர்ந்தாள். இருவரும் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். இருவர் கண்களும் அலைபாய்ந்தது. ஒரு வழியாக கோபுர வாசலுக்கு வெளியே இருவரும் சந்தித்து கொண்டார்கள். இருவர் முகத்திலும் பிரகாசம், புன்னகை இதழில் ஒட்டி கொண்டது. என்னடா நம்ம ஊர்ல பச்சை ரோஜா பூத்திருக்கேன்னு தூரத்துல இருந்து பாக்கும்போது ஆச்சரியப்பட்டேன். கிட்டக்க வந்து பார்த்தாதானே தெரியுது அது என்னன்னு என்று குறும்பாக சொன்னான் அர்ஜுன். மித்ரா குனிந்து பார்த்தாள். அவள் இளம் பச்சை நிறத்தில் சுடிதார் அணிந்திருந்தாள். அவன் வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிந்தது. சராசரியாக பெரும்பாலான மக்கள் ஒரு நிமிடத்திற்கு 15 to 30 முறை கண்களை சிமிட்டுவார்கள். ஆனால் அர்ஜுன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்ததும் அவளின் கண் இமைகள் அவளையும் அறியாமல் 30 முறைக்கு மேல் மூடி திறந்து விட்டது. அவள் மனம் படபடத்தது. வெட்கப்பட்டு புன்னகைத்தாள். இவன் இம்ச தாங்க முடியல. பார்வையால கொல்றான், வார்த்தையால வதைக்கிறான். என் உணர்ச்சிகளை நான் எப்படி கட்டுப்படுத்துறது என்று ஆடிக்காற்றில் சிக்கிய இலவம் பஞ்சாய் அவள் மனம் அலைந்தது. இருந்தாலும் சுதாரித்து கொண்டு சொன்னாள், எழுத்தாளராச்சே, பேச கத்து கொடுக்கணுமா என்ன? இந்தாங்க நீங்க கேட்ட ஓவியம் என்று மித்ரா சொன்னதும் சிரித்துக்கொண்டே ஓவியத்தை வாங்கி கொண்டான் அர்ஜுன். அழகான ஓவியம். உங்களுக்கு நேர பார்த்து வரையறதா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, நெஜத்தை தத்துருவமா வரைகிறது ரொம்ப பிடிக்கும். இயற்கை ஓவியங்கள் வரைய ரொம்ப பிடிக்கும். சூப்பர். உங்களை ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. நான் எழுதுற கதைகளுக்கு உங்களால ஓவியம் வரைஞ்சு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நேத்து உங்க கதைய படிச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. தேங்க்ஸ் மித்ரா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாம கோவிலுக்கு எதிரில உள்ள ஆத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசலாமா? ஓ கண்டிப்பா. இருவரும் கோவிலுக்கு எதிரில் உள்ள ஆற்று பக்கம் போனார்கள். அத்தியாயம் 4. கௌமாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் கண்ணீஸ்வரமுடையார் கோவில் உள்ளது. அங்குள்ள மரத்திற்கு அடியில் ஓடும் ஆற்று நீரை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார்கள் அர்ஜுனும் மித்ராவும். இருவரிடமும் ஒரு விதமான ஆனந்தமும் அமைதியும் இருந்தது. மித்ரா பேச ஆரம்பித்தாள். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஓ தாராளமா என்று கூறிவிட்டு அவனை பற்றி மித்ராவிடம் சொல்ல ஆரம்பித்தான் அர்ஜுன். அர்ஜுன் குடும்பமும் இதே ஊருதான். அவர்களின் குடும்பம் சின்னது, ஆனால் அழகானது, அன்பானது. அவர்கள் குடும்பமே படிப்பிற்கும் கடின உழைப்பிற்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அர்ஜுனின் அப்பா விஸ்வநாதன் ஒரு பள்ளி ஆசிரியர். அவனது அம்மா மீனாட்சி இல்லத்தரசி. சிறு வயதிலிருந்தே அர்ஜுனுக்கு கதைகள், இலக்கியங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். அந்த ஊரில் உள்ள நூலகத்திலிருந்து புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வந்து நேரம் போவதே தெரியாமல் படிப்பான். அர்ஜுனுக்கு எழுத்தின் மீதான காதல் அவன் பள்ளியில் படிக்கும் போதே ஆரம்பித்து விட்டது. இயற்கையாகவே கதை சொல்லும் திறமை கொண்ட அர்ஜுன் அடிக்கடி சிறுகதைகள் மற்றும் கவிதைகளை எழுத ஆரம்பித்தான். அவனின் திறமையை அடையாளம் கண்டு அவனின் ஆசிரியர்கள் அவனை பாராட்டினார்கள், அவனை ஊக்கப்படுத்தினார்கள். அர்ஜுனையும் அவனின் திறமையையும் நினைத்து அர்ஜுனின் அப்பா விஸ்வநாதன் பெருமைப்பட்டாலும் அவரால் வெளிப்படையாக சந்தோஷப்பட முடியவில்லை. அவர் யதார்த்தமானவர். வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ பணம் வேண்டும். அதனை சம்பாதித்து ஒரு நிலையான அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை அர்ஜுன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனாலும் அர்ஜுனின் கனவுகளுக்கும் விருப்பத்திற்கும் அவர் தடையாக இல்லை. அவரின் கருத்துக்களை சொன்னாரே தவிர திணிக்கவில்லை. அர்ஜுனை கட்டாயப்படுத்தவில்லை. எழுத்து வரம், எல்லோராலும் முடியாது என்பது ஒரு பள்ளி ஆசிரியருக்கு தெரியாதா என்ன? வருமானம் வாழ்க்கையின் குறைகளை நிவர்த்தி செய்யலாம். ஆனால் மனதிற்கு பிடித்ததை செய்வதன் மூலம் ஏற்படும் திருப்திதான் மன குறைகளை போக்கும் என்பதை புரிந்து கொண்டு அர்ஜுனின் கனவு நினைவாக
அவரும் உறுதுணையாக இருந்தார். அர்ஜுன் கல்லூரி படிப்பை முடித்தான். இதன் பிறகும் அப்பாவின் சம்பளத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவது சரியில்லை என்று அர்ஜுனுக்கு தோன்றியது. அதே சமயம் எழுதுவதையும் அவன் நிறுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தான். அதனால் உள்ளூரில் உள்ள தனியார் அலுவலகத்தில் அக்கவுண்டன்ட் வேலைக்கு சேர்ந்தான். வேலையிலிருந்து வந்த பிறகு ஒவ்வொரு இரவும் அர்ஜுன் டேபிள் லேம்பு வெளிச்சத்தில் கதைகள் கவிதைகள் எழுதினான். அவனது கதைகள் பெரும்பாலும் அவனை சுற்றியுள்ள இடங்கள் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறைகளை கொண்டதாக இருந்தது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கிராமப்புற வாழ்க்கையின் சாரத்தை அவனது கதைகள் படம் பிடித்து காட்டியது. அதன் பிறகு தேசிய எழுத்து போட்டிக்கான அறிவிப்பு வந்தது. அதில் அர்ஜுன் கலந்து கொண்டான். ஒரு கிராமத்து விவசாயியின் போராட்டங்கள் மற்றும் வெற்றிகளை பற்றி ஒரு கதை எழுதினான். அந்த கதை முதல் பரிசை பெற்றது. அந்த அங்கீகாரம் அவனை இன்னும் தீவிரமாக எழுத தூண்டியது. தனது படைப்புகளை பத்திரிகைகள் மற்றும் செய்தித்தாள்களுக்கு அனுப்ப ஆரம்பித்தான். மெதுவாக தனக்கென்று ஒரு பெயரை உருவாக்கினான். இருந்தாலும் இந்த வெற்றி போதாது. அவன் எழுத்து உலகில் சாதனை படைக்க வேண்டும். புகழின் பின்னால் நீ போனால் அது பொய்மான், உன் பின்னால் புகழ் வந்தால் அது நிஜமான், அப்போதுதான் நீ அதற்கு எஜமான் என்று கவி பேரரசு வைரமுத்து சொன்னது அவனின் மனதில் ஆழ பதிந்தது. அதனால் தனக்கு பின்னால் புகழ் வரவேண்டுமே தவிர புகழின் பின்னால் நாம் போகக்கூடாது என்று முடிவெடுத்தான். எழுத்து உலகில் சாதிக்க அவன் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. சென்னையில் உள்ள மிக பெரிய எழுத்தாளரிடம் மாணவனாக சேர்ந்து அவருடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு தருமாறு கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறான். அத்துடன் அவன் எழுதிய கதைகள் கவிதைகளை அனுப்பியிருக்கிறான். அவரின் பதிலுக்காக காத்திருக்கிறான். இதுதான் அர்ஜுனின் கதை. இதனை மித்ராவிடம் சொல்லி முடித்தான் அர்ஜுன். பின் மித்ராவை பார்த்து கேட்டான், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், கேப்போம். ஓ, கண்டிப்பா என்று புன்னகையோடு சொன்னாள் மித்ரா. அவளின் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். மித்ராவும் இதே ஊரில் பிறந்தவள்தான். அவள் சிறு குழந்தையாக இருந்த பொழுது அவளின் பெற்றோர் ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள். அவளின் 5 வயது வரை அவளை வளர்த்தது அவளின் பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான். பின் அவர்களையும் காலன் கொண்டு சென்று விட்டான். அன்றிலிருந்து அவளுக்கு அம்மா அப்பா எல்லாம் அவளின் பாட்டி லட்சுமிதான். பாட்டியின் அன்பில் அரவணைப்பில் மித்ரா வளர்ந்தாள். மித்ராவின் உயிர் தோழி அவளின் பாட்டி லட்சுமிதான். சிறு வயதிலிருந்தே மித்ராவிற்கு ஓவியம் என்றால் மிகவும் பிடிக்கும். பார்க்கும் அனைத்தையும் ஒரு நோட்டில் வரைய ஆரம்பித்தாள். அதனை பார்த்த பாட்டி அவளின் ஓவிய திறமையை பாராட்டினாள், ஊக்கப்படுத்தினாள். வரைவதற்கு தேவையான அனைத்தையும் மித்ராவிற்கு வாங்கி கொடுத்தாள். பெரும்பாலும் மித்ரா தனது ஓவியத்தில் கிராமத்தின் அழகையும் விவசாயத்தையும் வரைந்தாள். ஓவிய சம்பந்தமான அனைத்து படிப்புகளையும் படிக்க பாட்டி அவளுக்கு உறுதுணையாக இருந்தாள். தனக்கும் இயற்கைக்கும் ஏதோ ஒருவித தொடர்பு இருப்பதாக மித்ரா உணர்ந்தாள். நாம் எதை அதிகம் நேசிக்கிறோமோ அதனை இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று அவள் ஆழமாக நம்பினாள். அடிக்கடி ஆற்று ஓரத்திலும் பாட்டி வீட்டுக்கு பின்னால் இருக்கும் ஆலமரத்தின் அடியிலும் உட்கார்ந்து ஓவியங்களை வரைந்து கொண்டிருப்பாள். அதனால் அவளின் ஓவியத்தில் ஆலமரமும் ஆற்று நீரும் அடிக்கடி இடம்பெறும். இவளின் திறமையை பார்த்த பாட்டி அதனை வளர்க்க தன்னால் முயன்ற உதவிகளை செய்தாள். தினமும் ஒரு கதை சொல்வாள். அதை ஓவியமாக வரைய சொல்வாள். பாட்டி சொல்லும் கதைகளுக்கு ஏற்ப மித்ரா ஓவியம் வரைய ஆரம்பித்தாள். நாட்கள் ஓடியது. பாட்டியின் உதவியுடன் ஓவியத்தில் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது BFA இன் பெயிண்டிங் படித்து முடித்தாள். அவளின் நெடுங்கால கனவு பாரிஸில் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது MFA இன் பெயிண்டிங் படிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக ஸ்காலர்ஷிப்பிற்கு அப்ளை செய்திருந்தாள். ஸ்காலர்ஷிப் கிடைத்துவிட்டால் அவளின் கனவு நினைவாகும். மித்ராவுக்கு எல்லாம் அவள் பாட்டிதான். தினமும் நடந்த அனைத்தையும் பாட்டியிடம் சொன்னால்தான் அவளுக்கு தூக்கமே வரும். நேற்று அர்ஜுனை சந்தித்தது, பேசியது, அவன் மறைந்து நின்று பார்த்த வரைக்கும் அனைத்தையும் பாட்டியிடம் சொல்லிவிட்டாள். இதுதான் மித்ராவின் கதை. இதனை அர்ஜுனிடம் சொல்லி முடித்தாள். அப்பொழுது அங்கு மித்ராவை தேடிக்கொண்டு அவளின் பாட்டி லட்சுமி வந்தாள். மித்துமா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ற? பாட்டி, நான் நேத்து சொன்னேனே அர்ஜுன் எழுத்தாளர், அது இவர்தான். ஆஹா, ஞாபகம் இருக்கு. அது நீதானாப்பா? ஆமாம் பாட்டி, என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி காலில் விழுந்தான் அர்ஜுன். நல்லா இருப்பா. மித்ரா உன்னை பத்தி சொன்னா. நேத்து முழுக்க உன்னை பத்தி பேச்சுதான். உன்ன மாதிரியே பேசி நடிச்சு காட்டினா தம்பி.
என்று பாட்டி சொல்ல ஆரம்பித்ததும் அர்ஜுன் ஆச்சரியம் கலந்த புன்னகையுடன் மித்ராவை பார்த்தான். மித்ராவிற்கு ஒரு மாதிரி வெட்கமாக சங்கடமாக இருந்தது. பாட்டியை தடுத்தாள். பாட்டி சும்மாரு. ஏன் தடுக்கிற? நேத்து என்னை எவ்வளவு பாடுபடுத்தின, அத சொன்னாத்தானே இந்த தம்பிக்கு தெரியும் நான் எவ்வளவு பாவம்னு. ஒன்னும் தெரிய வேண்டாம், வா வீட்டுக்கு போகலாம். இரு போகலாம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பார்த்ததும் கிளம்புறேன்னு சொல்ற? என்ன சமாச்சாரம்? ஒரு சமாச்சாரமும் இல்ல. ஒன்னும் இல்லாமத்தான் நேத்து கோவில்ல அந்த தம்பி உன்னை மறைஞ்சு மறைஞ்சு பாத்துச்சாக்கும். நீ நேத்து முழுக்க அந்த தம்பியோட புக்க கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தியாக்கும் என்று பாட்டி சொன்னதும் மித்ராவும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இருவரும் வெட்கப்பட்டு சிரித்தார்கள். பாட்டி சிரித்து கொண்டே சொன்னாள், நடக்கட்டும் நடக்கட்டும். எனக்கு தெரியாதா உங்கள பத்தி? உங்க வயசை தாண்டிதானே வந்திருக்கேன் நானும் என்று பாட்டி சொன்னதும் மித்ராவும் அர்ஜுனும் வெட்கப்பட்டு தலைகுனிந்தார்கள். பின் அர்ஜுனிடம் அவனை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாள் பாட்டி. அதன் பிறகு அர்ஜுனை பார்த்து சொன்னாள், ஒரு நல்ல நாளா பார்த்து நானே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் முறைப்படி பொண்ணு பார்க்க வாங்க என்று சொன்னதும் சரி பாட்டி என்று வேகமாக சொன்னான் அர்ஜுன். பாட்டியும் மித்ராவும் சிரித்தார்கள். அதன் பிறகு என்ன, மித்ரா அர்ஜுன் காதல் வளர்ந்தது. இருவரும் அடிக்கடி சந்தித்து கொண்டார்கள். ஓவியம், கதை, இலக்கியம் என்ற அனைத்தையும் பற்றி பேசினார்கள். அவர்களின் எதிர்காலம், கனவு அனைத்தையும் பேசினார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். ஈருடல் ஓர் உயிர் ஆனார்கள். விரைவில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கும் போதுதான் அர்ஜுனுக்கு அந்த புகழ்பெற்ற எழுத்தாளரிடம் இருந்து அழைப்பு வந்தது. மித்ராவிற்கு பாரிஸில் படிக்க ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அதனால் வரும் வாய்ப்பை தவறவிட வேண்டாம், காதலோடு கனவையும் நிறைவேற்றுவோம் என்று இருவரும் முடிவெடுத்தார்கள். ஆனாலும் பிரிவை நினைத்து கண் கலங்கி தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் மித்ராவும் அர்ஜுனும். நேற்று மித்ராவிடம் சொன்னது போல் பாட்டியிடம் விஷயத்தை சொல்ல அர்ஜுன் மித்ரா வீட்டிற்கு வந்தான். அத்தியாயம் 5. அர்ஜுனும் மித்ராவும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பற்றி பாட்டி லட்சுமியிடம் கூறினார்கள். அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்த பாட்டியின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. ஐயோ பாட்டி, ஏன் அழுகிற? நான் உன்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் போறேனா அழுகிற? இல்ல மித்துமா, என் நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு அழுகிறேன். என்ன பாட்டி சொல்ற? ஆமா மித்துமா, என்னோட கடந்த காலம் உன்னோட நிகழ்காலம். நான் உனக்கு எத்தனையோ கதைகளை சொல்லியிருக்கேன். ஆனா என்னோட கதைய உனக்கு நான் சொன்னதே இல்ல. என்ன பாட்டி சொல்ற? உன்னோட கதையா? ஆமா மித்துமா என்று சொல்லி பாட்டி லட்சுமி அவளின் கடந்த கால கதையை சொல்ல ஆரம்பித்தாள். வருடம் 1972. அப்பொழுது லட்சுமிக்கு 18 வயது. அப்பொழுது அந்த ஊர் ஒரு எளிமையான இடமாக இருந்தது. நவீன உலகின் விரைவான மாற்றங்களால், நவ நாகரிகத்தால் அது தீண்டப்படவில்லை. இளம் வயதிலிருந்தே லட்சுமிக்கு இலக்கியத்தின் மீது ஆர்வம் அதிகம். அந்த ஊரில் அவளுக்கு மிகவும் பிடித்த இடம் அவர்கள் வீட்டிற்கு பின்னால் இருக்கும் அந்த ஆலமரம்தான். அதன் அடியில் உட்கார்ந்து பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள் என்று ஏதாவது படித்து கொண்டு இருப்பாள். அப்பொழுது ஒரு நாள் அவள் பாரதியார் கவிதை புத்தகத்தில் ஆழ்ந்திருந்த போது ராகவன் என்ற இளைஞன் ஒருவன் அங்கு வந்தான். அவனுக்கு அப்பா அம்மா இல்லை. அவனை வளர்த்தது எல்லாம் அவனின் தாய் மாமா சுப்பிரமணிதான். சுப்பிரமணி அரசாங்க அலுவலகத்தில் கிளார்க்காக வேலை பார்க்கிறார். அவரை தேனி மாவட்டத்துக்கு மாற்றியிருந்தார்கள். அவர்கள் அந்த ஊருக்கு குடிவந்து 1 மாதம்தான் ஆகியிருந்தது. ராகவன் ஒரு கவிஞன். அவன் மனம் கடல் போன்ற ஆழமானது. அதில் எண்ணற்ற கவிதை முத்துக்கள் கொட்டி கிடந்தது. அவனின் லட்சியம் சினிமா உலகில் மிக சிறந்த பாடலாசிரியராக வேண்டும் என்பதுதான். லட்சுமி கையில் இருந்த பாரதியார் கவிதை புத்தகத்தை பார்த்ததும் ராகவனால் அவளிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை. தொந்தரவுக்கு மன்னிக்கணும், உங்க கையில பாரதியார் கவிதை புத்தகத்தை பார்த்ததும் என்னால உங்களோட பேசாம இருக்க முடியல. எனக்கு பிடிச்சவங்கள பாரதியாரும் ஒருத்தர் என்று சொன்ன ராகவனை நிமிர்ந்து பார்த்தாள் லட்சுமி. பார்வைகள் சங்கமிட்டன. ஒருவர் விழியில் ஒருவர் விழுந்து இதயத்திற்குள் நுழைந்தார்கள். சுய உணர்வு பெற்று லட்சுமி பேசினாள். எனக்கும் பாரதியார் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். என்ன கவிதை படிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, அருமையான பாட்டு என்று சொல்லிவிட்டு ராகவன் அந்த பாட்டை ராகத்தோடு கண்களை மூடி பாடினான். லட்சுமி மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் பாடி முடிக்கும் போது அவளின் உடல் சிலிர்த்தது.
அதன் பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டார்கள். மணிக்கணக்காக நேரம் போவதே தெரியாமல் பாரதியார் கவிதைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று முதல் லட்சுமியும் ராகவனும் அடிக்கடி சந்தித்து பேசினார்கள். கவிதைகளை பற்றியே அடிக்கடி பேசினார்கள். நாளாக நாளாக இருவரும் தங்களை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். தங்களின் எதிர்காலம், கனவு எல்லாவற்றையும் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அவர்களின் பிணைப்பு ஒவ்வொரு நாளும் வலுவடைந்து ஆழமான மற்றும் நிலையான காதலாக மலர்ந்தது. ஆனால் அவர்களின் சந்தோஷம் நெடுநாள் நீடிக்கவில்லை. ராகவனின் மாமா சுப்பிரமணி மிகவும் கண்டிப்பானவர். அதே சமயம் பாரம்பரியம், கௌரவத்தை முக்கியமாக நினைப்பவர். அதனால் இவர்களின் காதலை அவர் ஏற்கவில்லை. ஆனால் ராகவன் பிடிவாதமாக இருந்தான். கல்யாணம் என்று ஒன்று நடந்தால் அது லட்சுமியுடன் தான், இல்லை என்றால் கடைசி வரை பிரம்மச்சாரிதான் என்று உறுதியாக சொல்லிவிட்டான். அதன் பிறகு சுப்பிரமணி சொன்னார், அப்போ சரி, நீ உன் கனவை நிறைவேத்து, சினிமா உலகத்துல சாதிச்சு காட்டு, உனக்குன்னு நிலையான வருமானத்தை உருவாக்கு, அப்புறம் நானே அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன். சரி மாமா, நான் கண்டிப்பா பெரிய பாடலாசிரியரா வருவேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் அங்கிருந்து சென்றான். நாட்கள் ஓடியது. ஒரு நாள் மதியம் சென்னையில் உள்ள ஒரு பிரபல திரைப்பட இயக்குனரிடம் இருந்து ராகவனுக்கு கடிதம் வந்தது. அவனின் கவிதையை படித்ததாகவும் அவனே தன்னுடைய படத்திற்கு வசனமும் பாட்டும் எழுத வேண்டும் என்றும் உடனே சென்னைக்கு வர வேண்டும் என்றும் எழுதியிருந்தது. கூடவே ட்ரெயின் டிக்கெட்டும் கொஞ்சம் பணமும் இருந்தது. அவன் ஏங்கி தவித்த வாய்ப்பு, அவனால் மறுக்க முடியாத வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பிற்காக அவன் லட்சுமியை விட்டு கொஞ்ச நாள் பிரிந்திருக்க வேண்டும். வேறு வழியில்லாமல் கனத்த இதயத்துடன் லட்சுமியை சந்தித்து விஷயத்தை சொல்லலாம் என்று ஆலமரத்தடிக்கு வந்தான். அங்கு வழக்கம் போல் அவனுக்காக லட்சுமி காத்து கொண்டிருந்தாள். லட்சுமி, எனக்கு பெரிய டைரக்டர் கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கு. என்னோட கனவு நினைவாக இது ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, நான் பெரிய பாடலாசிரியர் ஆனா நம்ம கல்யாணத்தை எங்க மாமாவே நடத்தி வைக்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால நான் சென்னைக்கு கிளம்பணும் என்று ராகவன் சொன்னதும் லட்சுமியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள், எனக்கு புரியுது, உங்க லட்சியத்துக்கு நான் ஒரு நாளும் தடையா இருக்க மாட்டேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காத்திருப்பேன். அடிக்கடி கடிதம் போடுங்க, என்னை மறந்துடாதீங்க என்று சொன்ன லட்சுமியின் கண்ணீரை ராகவன் துடைத்து விட்டான். அழுகாத லட்சுமி, நான் உன்னை மறந்துட்டா என் இதயம் அப்பவே நின்றோம். கவலைப்படாத, வாரம் வாரம் லெட்டர் போடுறேன். நம்ம காதல் நிரந்தரமானது, அதை அழிக்க யாராலையும் எதாலையும் முடியாது என்று சொல்லிவிட்டு ராகவன் அங்கிருந்து சென்றான். மறுநாள் சென்னைக்கு புறப்பட்டு சென்றான். அவன் சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொரு வாரமும் லட்சுமிக்கு லெட்டர் போட்டான். அவன் லெட்டரில் லட்சுமியை வர்ணித்து கவிதைகள், காதல் இயக்கத்தில் அவன் படும் அவஸ்தைகள், நகரத்தில் அவனது வாழ்க்கை போராட்டங்கள், அனுபவங்கள் என்று எல்லாம் இருந்தது. அவன் அனுப்பிய ஒவ்வொரு லெட்டரையும் லட்சுமி மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே இருப்பாள். பதில் லெட்டர் தவறாமல் எழுதுவாள். தூரத்தில் இருந்த போதிலும் அவர்களின் காதல் வலுவாக இருந்தது. காதல் பிரிவால் வாடும்போது ராகவனின் லெட்டர் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. இங்கு நடக்கும் அனைத்து விஷயங்களையும், அவளின் கனவுகளையும் தனது லெட்டர் மூலம் அவனுக்கு தெரியப்படுத்தினாள். அவளின் உயிர் நாடியே ராகவனின் கடிதங்கள்தான். அவனின் இதய துடிப்பே லட்சுமியின் கடிதங்கள்தான். நான் ஏன் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்ற ராகவனின் கேள்விக்கு பதிலே லட்சுமிதான். அதேபோல் தனது வாழ்க்கையின் ஆதாரமே அவர்தான் என்று ராகவனின் நினைவில் ஒவ்வொரு நொடியையும் கழித்தாள் லட்சுமி. அவனின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாள். திடீர் என்று ஒரு நாள் ராகவனிடம் இருந்து லெட்டர்கள் வருவது நின்று போனது. வாரங்கள் மாதங்களாக மாறியது. லட்சுமிக்கு ராகவனிடம் இருந்து எந்த கடிதமும் வரவில்லை. அவள் மனம் உடைந்து போனாள். அழுதாள், பயந்தாள். ராகவனுக்கு எண்ணற்ற கடிதங்களை எழுதி அனுப்பினாள். ஆனால் பதில் எதுவும் வரவில்லை. வாழ்க்கையே வெறுத்து போனது அவளுக்கு. அழுது அழுது கண்கள் சிவந்திருந்தது. எதையோ இழக்கக்கூடாததை இழந்து விட்டது போல் விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டு இருந்தாள். அவளின் நிலையை பார்த்து லட்சுமியின் பெற்றோர் கண்ணீர் சிந்தினர். அவளது நலனில் அக்கறை கொண்டு அவளை மெல்ல மெல்ல தேற்றினார்கள். அந்த ஊரைச் சேர்ந்த கேசவனோடு லட்சுமிக்கு திருமண ஏற்பாடுகளை செய்தார்கள். கேசவன் அன்பானவன், மரியாதையானவன். ராகவனை நினைத்து அவள் மனம் வேதனைப்பட்டாலும் தனக்காக கஷ்டப்படும் தன் குடும்பத்தின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து
செய்து திருமணத்திற்கு லட்சுமி சம்மதம் சொன்னாள். லட்சுமி திருமணமாகி தனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்தாள். பெற்றவர்களுக்காக கணவன் கேசவனோடு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாள். காலங்கள் ஓடியது. அவள் மனதில் முதல் காதலும் ராகவனும் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளாக மாறியது. இதுதான் பாட்டி லட்சுமியின் கதை. இதனை மித்ரா அர்ஜுனிடம் சொல்லி முடித்தாள் லட்சுமி. பின் அவர்களை பார்த்து சொன்னாள், என்னதான் காலங்கள் மாறினாலும் கணவன் குழந்தை பேர குழந்தைங்கன்னு வந்தாலும் ஒவ்வொருத்தர் மனசுலயும் அந்த பழைய காதல் அழியாது. எனக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி இப்போ உங்களுக்கும் ஏற்படுது. பணத்துக்கு பின்னாடி ஓடி வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க. என் நிலைமை என் பேத்திக்கும் வர வேண்டாம். முதல்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்க கனவை நினைவாக்குங்க என்று கண்ணீர் மல்க லட்சுமி சொன்னாள். அர்ஜுன் அவளின் கையை பிடித்து கொண்டு சொன்னான், உங்க ராகவன் ஏன் உங்களை பிரிஞ்சாருன்னு எங்களுக்கு தெரியல பாட்டி. ஆனா நான் சத்தியமா மித்ராவை பிரிய மாட்டேன். வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கணும். என்ன தப்பா நினைக்காதீங்க. கண்டிப்பா சீக்கிரம் எங்க திருமணம் நடக்கும். நீங்க தைரியமா நம்பிக்கையோட இருங்க. மித்ராவோட கனவும் நினைவாக நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் பாட்டி. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. இருந்தாலும் எனக்கு தோன்றத நான் சொல்றேன். என்ன நம்புங்க பாட்டி. நானும் மித்ராவும் சீக்கிரம் திரும்பி வந்து உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிப்போம் என்று சொன்ன அர்ஜுன் தலையை தடவினாள் பாட்டி. பின் சொன்னாள், சரி உங்க விருப்பம். எப்போ கிளம்பணும்? அடுத்த வாரம் பாட்டி. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துருங்க என்று சொன்ன பாட்டி லட்சுமியை கட்டிப்பிடித்து கொண்டார்கள் மித்ராவும் அர்ஜுனும். அத்தியாயம் 6. மித்ரா வீட்டிலிருந்து அர்ஜுன் கிளம்பினான். ஓர் இரவு ஓர் யுகமாக கழிந்தது. அவன் சிறு வயதில் எழுதிய கதைகள் கவிதைகள் எல்லாவற்றையும் சென்னைக்கு எடுத்து சென்று இன்றைய காலத்திற்கு ஏற்ப அதில் சில மாற்றங்களை செய்து புத்தகமாக வெளியிடலாம் என்ற எண்ணம் அர்ஜுனின் மனதில் தோன்றியது. அதனால் அதனை எடுப்பதற்காக மறுநாள் காலையில் அவர்கள் வீட்டின் ஸ்டோர் ரூமிற்கு வந்தான். அங்கு அவன் ஆரம்ப காலத்தில் எழுதிய கதைகள் கவிதைகள் எல்லாம் ஒரு பெட்டியில் இருந்தது. அதனை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது அதன் அருகில் இன்னொரு ட்ரங்கு பெட்டி இருந்தது. அதனை திறந்து பார்த்தான். அதில் ஒரு போட்டோ இருந்தது. அந்த போட்டோவில் ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணும் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் ஒரு 5 வயது சிறுவனும் இருந்தார்கள். அந்த சிறுவன் வேற யாரும் இல்லை, நம் கதாநாயகன் அர்ஜுன் தான். அதனை பார்த்ததும் அர்ஜுனுக்கு ஒன்றும் புரியவில்லை. யார் இவங்க? இவங்களோட நாம ஏன் இருக்கோம் என்று அவன் மனதில் எண்ணற்ற கேள்விகள். மீண்டும் அந்த பெட்டியை பார்த்தான். அதில் ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தில் இருந்த கையெழுத்து அவனுடையது போலவே இருந்தது. அந்த கடிதத்தை படித்தான். அன்புள்ள விஸ்வநாதனுக்கு மோகன் எழுதி கொள்வது. நலம் நலமறிய ஆவல். உனக்கே தெரியும், அர்ஜுன் பிறந்த பொழுது என் மனைவி அடைந்த கஷ்டத்திற்கு அளவே இல்லை. இரு உயிரும் பிழைத்து நன்றாக வரவேண்டும் என்று நான் வேண்டாத கடவுள் இல்லை. என் பிரார்த்தனை பலித்தது. இப்பொழுது அர்ஜுனுக்கு 5 வயது ஆகிறது. அவனுக்கு அடிக்கடி உடல் நலம் சரியில்லாமல் போகிறது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றாததான் காரணமோ என்று என் மனைவி காந்திமதி பயப்படுகிறாள். அதனால் நானும் என் மனைவியும் எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற நிறைய கோவில்களுக்கு செல்ல போகிறோம். எங்களுக்காக நீயும் உன் மனைவியும் ஒரு உதவி செய்ய வேண்டும். நாங்கள் பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு திரும்பி வர 1 மாதம் ஆகும். அதுவரை உடம்பு சரியில்லாத அர்ஜுனை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும். அவனையும் எங்களுடன் அழைத்துச் செல்லத்தான் ஆசை. ஆனால் அவனின் உடல்நிலையை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த முடிவை எடுத்துள்ளோம். எங்களுக்காக இந்த உதவியை நீங்கள் மறுக்காமல் செய்ய வேண்டும். உடனே பதிலெழுதவும். உன்னுடைய பதிலை வைத்துத்தான் நாங்கள் பயணத்திற்கு தயாராக வேண்டும். இப்படிக்கு மோகன். இப்படி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அதனை படித்ததும் அர்ஜுனுக்கு தலை சுற்றியது. அப்போ நான் வளர்ப்பு மகனா? என்னோட உண்மையான அப்பா அம்மா விஸ்வநாதன் மீனாட்சி இல்லையா? அப்போ என்னோட அப்பா அம்மா மோகனும் காந்திமதியுமா? அவங்க எங்க என்று 1000 கேள்விகள் அவன் மனதில் எழுந்தது. தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது அதே பெட்டியில் இன்னொரு கடிதம் போல் ஒன்று இருந்தது. அதனை எடுத்து பார்த்தான். ஆனால் அது கடிதம் அல்ல, தந்தி. மோகன் காந்திமதி விபத்தில் இறந்து விட்டார்கள், உடனே வரவும் என்று அந்த தந்தியில் இருந்தது. அதனை படித்ததும் அர்ஜுனின் இதயம் சுக்குநூறாக நொறுங்கியது. உடனே ஹாலுக்கு சென்றான். அப்பா விஸ்வநாதன் பேப்பர் படித்துக் கொண்டு இருந்தார். அம்மா சமையல் அறையிலிருந்து கையில் காஃபியோடு வந்தாள். வா அர்ஜுன், இந்தா காஃபி எடுத்துக்கோ
என்று சொன்ன அம்மா மீனாட்சியை இமைக்காமல் பார்த்தான் அர்ஜுன். காஃபியை எடுக்காமல் நின்ற மகன் அர்ஜுனை பார்த்தார்கள் விஸ்வநாதனும் மீனாட்சியும். அவன் கையில் இருந்த போட்டோ, லெட்டர், தந்தி அனைத்தையும் பார்த்தார்கள். பின் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மீனாட்சி கண்களில் கண்ணீர் வடிந்தது. அப்பா என்று அர்ஜுன் பேச வாயெடுத்தான். அதற்குள் விஸ்வநாதன் சொன்னார், நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும்பா. உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. கால நிச்சயம் ஒரு நாள் உண்மையை எல்லாருக்கும் தெரியற மாதிரி சத்தம் போட்டு சொல்லிரும். என்னப்பா சொல்றீங்க? ஆமா அர்ஜுன், நீ பார்த்த போட்டோ, படிச்ச லெட்டர் எல்லாம் உண்மைதான். மோகன் காந்திமதியோட பையன்தான் நீ. உன்னை எங்க கிட்ட விட்டுட்டு உங்க அப்பா அம்மா பிரார்த்தனைகளை நிறைவேற்ற கோவிலுக்கு போனாங்க. போன இடத்துல விபத்துல இறந்து போயிட்டாங்க. அங்க இருந்த போலீஸ்காரங்க மோகன் காந்திமதி யாருன்னு விசாரிக்கிறதுக்காக அவங்களோட உடைமைகளை பார்த்திருக்காங்க. அதுல இருந்த உன்னோட போட்டோ, நானும் உங்க அப்பாவும் எடுத்துக்கிட்ட போட்டோ, இந்த வீட்டோட அட்ரஸ் எல்லாம் இருந்திருக்கு. அத வச்சுதான் எங்களுக்கு தந்தி அனுப்புனாங்க. உடனே நான் கிளம்பி போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் நீ ஓடி வந்து அப்பான்னு சொல்லி என் காலை கட்டி பிடிச்சுக்கிட்ட. நீ என்ன அப்பான்னு கூப்பிட்ட அந்த ஒரு நொடி எங்க உலகத்தையே மாத்திருச்சு. பிள்ளை இல்லாத எங்களுக்கு நீ பிள்ளையா கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு நாங்க பூரிச்சு போனோம். உன்னை எங்க சொந்த பிள்ளையாவே வளர்த்தோம். நீ கவிதை கதை எழுதும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா உங்க அப்பா கதை கவிதை எழுதுவான். தூக்கத்துல எழுப்பி ஒரு சுச்சுவேஷன் சொன்னா கூட உடனே கவிதை சொல்லுவான். அவனோட திறமை உன்கிட்ட அப்படியே இருந்தத நினைச்சு நாங்க ஆச்சரியப்படாத நாளே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் கையெழுத்தும் உன் கையெழுத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அத பார்த்ததும் எங்களுக்குள்ள ஏற்பட்ட திகைப்ப வார்த்தையால சொல்ல முடியாது. உங்க அப்பன்தான் உன் ரூபத்துல அவனோட கனவை நிறைவேற்றிக்க ஆசைப்படுறான்னு நினைச்சோம். அதனாலதான் நீ கதை கவிதை எழுதுறதுக்கு நாங்க எந்த தடையும் சொல்லல. இந்த நொடி வரைக்கும் நீ எங்க பையன் தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட நாங்க உன்னை வேற ஆளா நினைச்சதே இல்ல. இந்த உண்மை இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நீ எங்களை வேற ஆளா நினைச்சிடாதப்பா. அப்படி நினைச்சிட்டீனா எங்களோட இந்த 23 வருஷ வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்பா என்று சொல்லி கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்தார் விஸ்வநாதன். அப்பா என்று சொல்லிக்கொண்டே ஓடிப்போய் அவர் காலில் விழுந்து அழுதான் அர்ஜுன். அவனை தூக்கி நிறுத்தி கட்டிப்பிடித்து கொண்டார் விஸ்வநாதன். பின் கண்ணீரை துடைத்து கொண்டு அர்ஜுன் சொன்னான், எனக்கு என்னைக்குமே நீங்க தான் அப்பா அம்மா. இதுல எந்த மாற்றமும் இல்லப்பா. ஆனா எனக்காக ஒரு உதவி. சொல்லுப்பா, என்ன செய்யணும்? உங்க நண்பர் மோகன் நிறைய கதைகள் கவிதைகள் எழுதுவாருன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா? பெற்ற அப்பாவை உங்கள் நண்பர் என்று சொல்லிவிட்டு தன்னை அப்பா என்று அழைக்கும் அர்ஜுனை கட்டிப்பிடித்து விஸ்வநாதன் அழுதார். என் மனம் நோகக்கூடாது, மீனாட்சி மனம் வருத்தப்படக்கூடாது என்றுதான் அவன் அப்படி சொல்கிறான் என்று விஸ்வநாதன் புரிந்து கொண்டார். பின் கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னார், மோகன் உயிரோட இருக்கும்போதே பூர்வீக வீட்டை அந்த ஊரு பள்ளிக்கூடத்துக்கு இலவசமா கொடுத்துட்டான். அப்புறம் வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்கூல் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அந்த ஸ்கூலுக்கு போய் கேட்டா ஏதாவது கிடைக்கலாம். சரிப்பா, நான் போய் அந்த ஸ்கூல்ல விசாரிக்கட்டுமா? ஏன்னா அவரோட கவிதைகளையும் கதைகளையும் சேர்த்து வெளியிடலான்னு ஒரு சின்ன யோசனை. அதுக்காகத்தான் கேக்குறேன். செய்யட்டுமாப்பா? தாராளமா செய்ப்பா. நீ தான் செய்யணும். நீ செஞ்சா உங்க அப்பா மோகனோட ஆத்மா பேரானந்தம் அடையும். சரிப்பா, நான் இன்னைக்கே கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பள்ளியின் முகவரியை வாங்கி கொண்டு அர்ஜுன் அங்கிருந்து கிளம்பினான். அத்தியாயம் 7. அர்ஜுன் அவனின் அப்பா மோகன் ஊருக்கு சென்றான். இருபுறமும் இருந்த வயல்களும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இருந்த பசுமையும் பார்ப்பவர்கள் கண்களையும் உள்ளத்தையும் குளிர செய்தது. இயற்கையான அமைதியான மனநிலையை அர்ஜுன் உணர்ந்தான். அங்குள்ள டீ கடையில் விசாரித்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் வழியை தெரிந்து கொண்டான். பள்ளிக்கூடத்திற்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். மோகனின் மகன் என்று தெரிந்ததும் தலைமை ஆசிரியர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அவரும் மோகனும் இணைபிரியா நண்பர்கள். நண்பனின் மகனை பார்த்ததும் அவர் உள்ளத்தில் பேரானந்தம் ஏற்பட்டது. பின் அர்ஜுனை ஸ்கூலுக்கு பின்னால் உள்ள பழைய கட்டிடத்துக்கு அழைத்து சென்றார். அந்த கட்டிடத்தின் கதவை திறந்தார். அங்குதான் தேவையில்லாத பழைய பொருட்கள் எல்லாவற்றையும் போட்டு வைத்திருந்தார்கள். பின் தலைமை ஆசிரியர் அர்ஜுனை பார்த்து சொன்னார், உங்க அப்பாவும் நானும் எப்பவும் ஒன்னாதான் இருப்போம்.
நீ அப்படியே அவன மாதிரியே இருக்க. அதுலயும் நீ அவன மாதிரியே கதை கவிதை எழுதுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா மோகனுக்கு நிறைய கனவு இருந்தது. அவனோட கவிதைகள் கதைகள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டான். அத ஓ மூலமா நிறைவேற்ற பாக்குறான்னு நினைக்கிறேன். இந்த ரூம்ல தான் உங்க அப்பா அம்மா பயன்படுத்தின எல்லா பொருட்களும் இருக்கு. எல்லாரும் இத தூக்கி போட சொன்னாங்க. எனக்கு தான் மனசு வரல. என்னைக்காவது இதுக்குன்னு ஒரு நேரம் வரும்னு எதிர்பார்த்தேன். என் எதிர்பார்ப்பு வீண் போகல. இதோ நீ வந்துட்ட. உள்ள போய் பாரு. உனக்கு வேணும்ன்றத எடுத்துக்கோ. எப்ப வேணாலும் இங்க வா. உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்றேன். இப்போ எனக்கு கிளாஸ் இருக்கு. நான் அப்புறம் உன்னை வந்து பாக்குறேன். நீ உள்ள போய் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவன் தோள்களில் தட்டிவிட்டு தலைமை ஆசிரியர் அங்கிருந்து சென்றார். அர்ஜுன் அந்த அறையின் உள்ளே சென்றான். அவனின் அம்மா அப்பா புகைப்படங்கள், அவனின் சிறுவயது குழந்தை படங்கள் என்று ஏகப்பட்டது இருந்தது. அனைத்தையும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது ஒரு புகைப்படம் கிடைத்தது. அதில் அவன் அப்பா மோகனுடன் ஒரு ஆள் இருந்தார். அவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது. இவர் யாருன்னு தெரியலையே. சரி, வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட கேட்க வேண்டியதான் என்று நினைத்து கொண்டு அந்த புகைப்படங்களை எடுத்துக்கொண்டான். பின் மோகன் எழுதிய கதைகள் கவிதைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டான். அவையெல்லாம் பாதி கிழிந்திருந்தது, மீதி கிழியும் தருவாயில் இருந்தது, பாதி செல்லரித்து போனது போல் இருந்தது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். கிடைத்த பக்கங்களை வைத்து இந்த கதைகளையும் கவிதைகளையும் முடித்து வெளியிட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் அர்ஜுன். தலைமை ஆசிரியரிடம் விடைபெற்று கொண்டு ஊர் வந்து சேர்ந்தான். அங்கு மித்ரா ஆலமரத்தடியில் உட்கார்ந்து ஆலமரத்தை வரைந்து கொண்டிருந்தாள். பாட்டி லட்சுமியின் கடந்த கால காதல் கதையை கேட்ட பிறகு அவள் மனதில் புதிதாக ஒரு எண்ணம் தோன்றியது. பாட்டியின் காதல் கதையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஏன் ஓவியமாக வரையக்கூடாது என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது. அதன் விளைவாகத்தான் அவள் இப்போது ஆலமரத்தடியில் உட்கார்ந்து அந்த ஆலமரத்தை அணு அணுவாக பார்த்து வரைந்து கொண்டிருந்தாள். பள்ளிக்கூடத்திலிருந்து கிளம்பிய அர்ஜுன் நேரே வீட்டிற்கு வந்தான். அங்கு அவன் அப்பாவும் அம்மாவும் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள். எங்கு சென்றாலும் சாவியை எப்பொழுதும் ஒரு மறைவான இடத்தில் வைத்துவிட்டு செல்வார்கள். அந்த இடம் விஸ்வநாதன் மீனாட்சி அர்ஜுனுக்கு மட்டும் தெரிந்த இடம். அந்த இடத்திலிருந்து சாவியை எடுத்து பூட்டை திறந்து வீட்டிற்குள் சென்றான். பள்ளிக்கூடத்திலிருந்து எடுத்து வந்த அனைத்தையும் உள்ளே வைத்தான். பின் அவன் அப்பா மோகனுடன் தெரியாத நபர் ஒருவர் இருந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டான். அந்த நபரின் புகைப்படத்தை மித்ரா வீட்டில் பார்த்தது போல் இருந்தது. அதனால் மித்ராவிடமோ அல்லது அவள் பாட்டியிடமோ கேட்கலாம் என்று அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். வீட்டை பூட்டி மீண்டும் அதே மறைவான இடத்தில் சாவியை வைத்துவிட்டு மித்ராவை பார்க்க ஆலமரத்தடிக்கு வந்தான். மித்ரா, வா. அர்ஜுன், என்ன ஒரு மாதிரியா இருக்க? உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்லணும். சொல்லு, என்ன விஷயம்? ஆமா, காலையிலிருந்து உன்னை பார்க்கவே முடியலையே. உனக்கு ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. நான் எங்க அப்பா ஊருக்கு போயிருந்தேன். இதுதானே உங்க அப்பா ஊரு? இங்க இருக்கிற அப்பா அம்மா என்னை வளர்த்தவங்க. நான் என்ன பெத்த அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன சொல்ற அர்ஜுன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா மித்ரா, எனக்கே இன்னைக்கு காலையில தான் இந்த விஷயம் தெரியும் என்று நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொன்னான் அர்ஜுன். மித்ராவுக்கு தலை சுற்றியது. அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். பின் அர்ஜுன் தான் கொண்டு வந்த புகைப்படத்தை அவளிடம் காட்டி சொன்னான். இதுதான் எங்க அப்பா. இவர் கூட இருக்கிறது யாருன்னு தெரியல. இது எங்க பெரியப்பா என்று மித்ரா சொன்னதும் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த ஆலமரத்தடியில் பொந்தில் இருந்து ஒரு அணில் வெளியில் வந்தது. அதன் வாயில் சிவப்பு கலர் ரிப்பன் போல் ஒன்று இருந்தது. இவர்களை பார்த்ததும் அந்த ரிப்பனை வேகமாக கடித்து வெளியில் இழுத்து போட்டுவிட்டு வேகமாக மரத்தின் மேல் ஏறியது. அந்த ரிப்பன் ஒரு பெட்டியை சுற்றி கட்டியிருந்தது. பார்ப்பதற்கு பரிசு பொருள் போல் இருந்தது. கொஞ்சம் செல்லரித்து போயிருந்தது. அந்த பெட்டியை எடுத்து மண்ணை தட்டினான் அர்ஜுன். அந்த ரிப்பனை பிரித்து அந்த பரிசு பொருளை பிரித்தார்கள். அதில் உள்ளவற்றை பார்த்ததும் அர்ஜுனும் மித்ராவும் பேச வார்த்தை வராமல் உறைந்து சிலை போல் நின்றார்கள். அத்தியாயம் 8. அந்த பரிசு பொருளில் இதுவரை வெளிவராத ஒரு கவிதை தொகுப்பு இருந்தது. அத்துடன் 2 கடிதமும் ஒரு புகைப்படமும்
ஒரு லாக்கெட் வைத்த செயினும் இருந்தது. அந்த புகைப்படத்தில் இருந்தது இளம் வயது லட்சுமி. அவளுடன் அந்த புகைப்படத்தில் ஒரு அழகான வாலிபர் உடன் இருந்தார். லட்சுமியின் புகைப்படத்தை பார்த்ததும் மித்ராவுக்கும் அர்ஜுனுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. புகைப்படத்தை திருப்பி பார்த்தார்கள். அதில் லட்சுமி ராகவன் என்று எழுதியிருந்தது. அதில் இருந்து அந்த புகைப்படத்தில் லட்சுமியுடன் இருந்தது அவளின் முன்னாள் காதலன் ராகவன் என்று மித்ராவும் அர்ஜுனும் புரிந்து கொண்டார்கள். பின் அர்ஜுனும் மித்ராவும் அதிலிருந்த ஒரு கடிதத்தை பிரித்து படித்தார்கள். என்னுயிர் லட்சுமிக்கு ராகவன் எழுதி கொண்டது. என்னிடம் இருந்து சில காலமாக உனக்கு கடிதம் வந்திருக்காது. அதனை நினைத்து நீ எவ்வளவு துடித்திருப்பாய் என்று எனக்கு தெரியும். உன் வேதனையை என்னைத் தவிர வேறு யாரால் புரிந்து கொள்ள முடியும்? உன்னை வேதனைப்படுத்தியதற்கு முதலில் என்னை மன்னித்துவிடு லட்சுமி. நான் உனக்கு கடிதம் எழுதாமல் இருந்ததற்கு காரணம் எனக்கு விபத்து நேர்ந்து விட்டது. ஆம் லட்சுமி, ஒரு சினிமா இயக்குனருக்கு பாட்டு எழுதி கொடுத்துவிட்டு சந்தோஷமாக வந்து கொண்டிருந்தேன். அவர் எனக்கு கொடுத்த பணத்தை வைத்து உனக்கு ஒரு பரிசு பொருள் வாங்கி கொண்டு சந்தோஷமாக கடையிலிருந்து வெளியில் வந்தேன். அப்பொழுது விதி லாரி மூலம் வந்தது. அந்த லாரி ஓட்டுநர் நிதானத்தில் இல்லை. கண்டபடி லாரியை ஓட்டி என் மீது மோதிவிட்டார். நான் மயங்கி விட்டேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்றே எனக்கு தெரியாது. நான் கண்முழித்து பார்க்கும்போது 1 வருடம் ஓடியிருந்தது. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் நான் 1 வருடமாக கோமாவில் படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறேன் என்று. என் மாமாவும் அத்தையும் தான் என்னை பார்த்து கொண்டார்கள். என் அப்பா அம்மா இருந்திருந்தால் கூட என்னை இந்த அளவிற்கு பார்த்திருப்பார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் மாமாவும் அத்தையும் என்னை பெற்றவர்களுக்கு மேல் பார்த்து கொண்டார்கள். அவர்களின் அன்பாலும் கடவுளின் அருளாலும் திரை உலகில் உள்ள பல நல்லவர்களின் உதவியாலும் குறிப்பாக நம் காதலின் சக்தியாலும் நான் உயிர் பெற்றேன். கண் விழித்தேன். இந்த 1 வருட காலமாக நீ எவ்வளவு துடித்திருப்பாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் உடல்நிலை தேறியதும் நான் முதலில் செய்த வேலை உனக்கு இந்த லெட்டரை எழுதுவதுதான். என்னை மன்னித்துவிடு. இனி வாரம் தவறாமல் என் கடிதம் உன்னை வந்து சேரும். நாம் நேரில் சந்திக்கும் போது அந்த பரிசை உனக்கு தருகிறேன். அதுவரை அது என்ன பரிசாக இருக்கும் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய். இப்படிக்கு உன் ஆருயிர் ராகவன். இதனை படித்து முடித்ததும் மித்ராவும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அடுத்த கடிதத்தை பிரித்து படித்தார்கள். திருமதி லட்சுமி கேசவன் அவர்களுக்கு கண்ணீருடன் ராகவன் எழுதி கொள்வது. இதற்கு முன்னால் நான் எழுதிய கடிதம் உன்னிடம் சேராமல் மீண்டும் என்னிடமே வந்து சேர்ந்தது. எனக்கு காரணம் புரியவில்லை. ஒருவேளை என் மீது கோபமாக இருக்கிறாயோ? அதுதான் கடிதத்தை திருப்பி அனுப்பிவிட்டாயோ? இல்லை குடும்பத்தோடு வேறு ஊருக்கு சென்று விட்டீர்களோ என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. அதனால் நான் நேரில் கிளம்பி நம் ஊருக்கு வந்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது உனக்கு திருமணமான விஷயம். சந்தோஷம் லட்சுமி. என்றும் நீ நலமுடன் வாழ நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நான் உன் வாழ்வில் இருக்க விரும்பினேன். ஆனால் இப்போது என் பிரார்த்தனையில் நீ எப்போதும் இருப்பாய் லட்சுமி. இனி நம் காதல் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது நம் மனதிற்குள் புதைய வேண்டிய ரகசியம். நம் காதல் சம்பந்தப்பட்ட எதுவும் யார் கண்ணிலும் படக்கூடாது. அதனால் இதனை நாம் முதலில் சந்தித்த ஆலமரத்தின் அடியில் புதைத்து வைக்கிறேன். நம் காதலின் ஆரம்பமும் இந்த ஆலமரம்தான். நம் காதலின் முடிவும் இதே ஆலமரத்தில்தான். பிறகு ஏன் இதனை எழுதுகிறேன் என்று எனக்கே தோன்றுகிறது. ஆனாலும் ஏனோ தெரியவில்லை. என் மனதில் உள்ளவற்றை எழுதி அதனை இதோடு சேர்த்து புதைக்க வேண்டும். இல்லை என்றால் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது என்று தோன்றுகிறது. அதனால்தான் இதனை எழுதுகிறேன். இது எதேச்சியாக உன் கையில் கிடைத்தாலும் உடனே அழித்துவிடு லட்சுமி. இப்படிக்கு என்றும் உன் நினைவுடன் ராகவன். இதனை படித்ததும் மித்ராவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அர்ஜுன் அந்த லாக்கெட்டை எடுத்தான். கஷ்டப்பட்டு திறந்தான். அதில் ஒரு பக்கம் இளம் வயது லட்சுமி புகைப்படமும் இன்னொரு பக்கம் ராகவனின் இளமை கால புகைப்படமும் இருந்தது. அதனை பார்த்ததும் அர்ஜுன் மித்ராவின் உள்ளம் பாரமானது. ஒரு உன்னத காதல் விதியின் செயலால் ஒன்று சேர முடியாமல் போனதை நினைத்து வருத்தப்பட்டார்கள். பின் அந்த கவிதை தொகுப்பை எடுத்து அர்ஜுன் வாசிக்க ஆரம்பித்தான். அந்த கவிதை தொகுப்பின் தலைப்பு சின்னஞ்சிறு கிளியே. அந்த கவிதை தொகுப்பின் முன்னுரையை படித்தான். இந்த கவிதை தொகுப்பை என்னவளுக்காக சமர்ப்பிக்கிறேன். நான் அவளை முதலில் ஒரு ஆலமரத்தடியில் சந்தித்தேன். அப்பொழுது அவள் கைகளில் பாரதியார் கவிதை இருந்தது. அவள் படித்து கொண்டிருந்த கவிதை சின்னஞ்சிறு கிளியே. எனக்கு மிகவும் பிடித்தமான கவிதைகளில் அதுவும் ஒன்று. அதன் ஞாபகமாக நான் இந்த கவிதை தொகுப்பிற்கு சின்னஞ்சிறு கிளியே என்று பெயர் சூட்டியுள்ளேன். வாசகர்கள் படித்துவிட்டு வழக்கம் போல் நிறை குறைகளை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அந்த முன்னுரையில் எழுதியிருந்தது. அதன் அடியில் ராகவன் என்று கையொப்பம் இருந்தது. அதனை படித்ததும் இருவர் உள்ளமும் துடித்தது. இதனை
பாட்டி லட்சுமியிடம் சொல்ல வேண்டும் என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இருவரும் வேகமாக வீட்டை நோக்கி நடந்தார்கள். அத்தியாயம் 9. மித்ராவும் அர்ஜுனும் பாட்டி லட்சுமியிடம் நடந்த அனைத்தையும் சொன்னார்கள். ராகவனின் கவிதை தொகுப்பு, கடிதங்கள், லாக்கெட் அனைத்தையும் லட்சுமி தன் இதயத்தோடு அணைத்து கொண்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அர்ஜுன் சொன்னான், பாட்டி அழுகாதீங்க, எல்லாம் விதியின் கொடூர விளையாட்டால வந்த வென. நடந்தது யாவும் நன்மைக்கே, இனி நடக்க போறதும் நன்மைக்கே. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா என்று அர்ஜுன் கேட்டதும் என்ன என்பது போல் லட்சுமியும் மித்ராவும் பார்த்தார்கள். எங்க அப்பா எழுதின கதைகள், கவிதைகள் எல்லாத்தையும் திருத்தி ஒழுங்குபடுத்தி பப்ளிஷ் பண்ண போறேன். அப்படியே ராகவன் எழுதிய கவிதை தொகுப்பையும் அவர் பேர்லயே பப்ளிஷ் பண்ணா என்னன்னு எனக்கு தோணுது. உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுபடி செய்யலாம் என்று அர்ஜுன் சொன்னதும் பாட்டி லட்சுமி கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அப்படியே செய்ப்பா, அவரோட காதலுக்கு என்னால முடிஞ்ச பரிசு இது ஒண்ணுதான், தாராளமா செய்யலாம். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. அப்புறம் இன்னொரு உதவி. கேளு அர்ஜுன், எதுக்கு உதவி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? நீ என் பேத்திய கட்டிக்க போறவன், உனக்கு இல்லாத உரிமையா? சும்மா கேளு. உங்க காதல் கதைய நான் புத்தகமா பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க சம்மதம் சொன்னா அந்த வேலையையும் ஸ்டார்ட் பண்ணிருவேன் என்று அர்ஜுன் சொன்னதும் மித்ராவின் கண்களில் சந்தோஷம் மின்னியது. சூப்பர் அர்ஜுன், நானும் இத பத்தி பாட்டிக்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். என்ன சொல்ற மித்ரா? ஆமா அர்ஜுன், பாட்டியோட காதல் கதைய ஓவியமா வரையலான்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நீ வரும்போது ஆலமரத்தடியில உட்கார்ந்து அந்த ஆலமரத்தை வரைஞ்சுகிட்டு இருந்தேன். பாட்டியோட காதல் கதை ஆரம்பிச்ச இடம் அதுதானே? சூப்பர் மித்ரா, அப்போ நீ ஓவியம் வர, நான் கதை எழுதுறேன். முதல் முறையா எழுத்து அர்ஜுன், ஓவியம் மித்ரான்னு புத்தகம் வெளியாகும். நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஆனா பாட்டி சம்மதிக்கணுமே என்று சொல்லிவிட்டு அர்ஜுனும் மித்ராவும் பாட்டி லட்சுமி முகத்தை பார்த்தார்கள். லட்சுமி சிரித்து கொண்டே சொன்னாள், உங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம். தாராளமா எழுதுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், முதல்ல நான் தான் படிப்பேன். கண்டிப்பா பாட்டி, கதையோட உரிமையாளரே நீங்க தானே என்று அர்ஜுன் சொன்னதும் பாட்டியும் மித்ராவும் சிரித்தார்கள். பின் மித்ரா கேட்டாள், கதைக்கு என்ன தலைப்பு? சின்னஞ்சிறு கிளியே என்று அர்ஜுன் சொன்னதும் அருமையான தலைப்பு என்று பாட்டி லட்சுமி சொன்னாள். அனைவர் முகத்திலும் சந்தோஷம். அர்ஜுன் மேலும் சொன்னான், கவலைப்படாதீங்க பாட்டி, நான் சென்னைக்கு போயிட்டு வரும்போது முழு கதையும் உங்க கையில இருக்கும் என்று அர்ஜுன் சொன்னதும் மித்ராவும் பாட்டியை பார்த்து சொன்னாள், ஆமாம் பாட்டி, நானும் பாரிஸ்ல வரதுக்குள்ள ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சிருவேன். சரி மித்துமா, நீங்க 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. விதிதான் உங்கள ஒன்னு சேர்த்திருக்கு. இல்லைனா உங்க பெரியப்பாவோட நண்பர் பையன் அர்ஜுன நீ காதலிச்சிருக்க முடியுமா? நீங்க 2 பேரும் ஒன்னு சேரது உங்க முன்னோர்கள் விருப்பம். அதனால உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுங்க. நீங்களும் அடிக்கடி போன் பண்ணி பேசிக்கங்க. எங்க காலத்துலதான் கடிதத்தை தவிர தொடர்புக்கு வேற வழியே இல்ல. ஆனா இப்போ அப்படி இல்ல. உள்ளங்கையில உலகத்தை வச்சிருக்கீங்க. அதனால அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுங்க. அதே சமயம் திறமையா உழைச்சு உங்க கனவை நினைவாக்குங்க. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் என்று சொன்ன பாட்டியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள் அர்ஜுனும் மித்ராவும். நாட்கள் ஓடியது. அர்ஜுன் சென்னைக்கு கிளம்பினான். மித்ரா பாரிஸ் கிளம்பினாள். புகழ்பெற்ற எழுத்தாளராக வேண்டும் என்ற தனது கனவை தொடர அர்ஜுன் சென்னைக்கு சென்றபோது அங்கு அவனுக்காக பல சவால்கள் காத்து கொண்டிருந்தது. சென்னை, அதன் பரபரப்பான தெருக்கள் மற்றும் வேகமான வாழ்க்கை முறை அவனின் அமைதியான கிராமத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. நகரின் இரைச்சல், கூட்டம் மற்றும் இடைவிடாத சலசலப்புக்கு இடையில் அவன் கற்பனை குதிரையை தட்டிவிட்டு கதை எழுத வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, சென்னை போன்ற நகரங்களில் வாழ்வதற்கு பணம் அதிகமாக தேவைப்பட்டது. அடிக்கடி அப்பாவிடம் கேட்க அவனின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. அதனால் பகுதி நேர வேலைக்கு போனான். அவனின் செலவுகளை அவனே பார்த்து கொண்டான். அத்துடன் அந்த புகழ்பெற்ற எழுத்தாளரிடம் சேர்ந்து பணியாற்றினான். அவரிடம் இருந்து எப்படியெல்லாம் கதைகள் எழுத வேண்டும், முதல் வரியிலேயே வாசகர்களை கட்டி போடுவது எப்படி, முதல் அத்தியாயத்திலேயே வாசகர்களின் ஆர்வத்தை தூண்டுவது எப்படி, சிறுகதை எப்படி எழுத
எழுத வேண்டும், எல்லோருக்கும் புரியும்படியும் அதே சமயம் எளிமையாகவும் எப்படி எழுத வேண்டும் என்ற அனைத்தையும் கற்றுக்கொண்டான். அவனின் எழுத்துத் திறன் நாளுக்கு நாள் மேன்மை பெற்றது. ஆனால் அவனும் நிராகரிப்புகளை சந்தித்தான். அவன் எழுதிய கதைகள் கவிதைகளை பத்திரிகைகளுக்கு அனுப்பினான். அவை எல்லாம் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் அவனிடமே வந்து சேர்ந்தது. ஒவ்வொரு நிராகரிப்பும் அவனது நம்பிக்கையை சோதித்தது. ஆனாலும் அர்ஜுன் அவனது நம்பிக்கையை கைவிடவில்லை. எழுத எழுத அவன் எழுத்து மெருகேறிக் கொண்டே போனது. தொடர்ந்து எழுதினான். பகுதி நேர வேலையும் பார்த்து கொண்டு கதைகள் எழுதுவது அவனுக்கு சிரமமாக இருந்தது. அடிக்கடி உடலும் உள்ளமும் சோர்ந்துவிடும். அப்பொழுது எல்லாம் அவனுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தது மித்ராவின் அன்பு கலந்த காதல் மொழிகளும் பாட்டி லட்சுமியின் ஊக்கமான வார்த்தைகளும் தான். 2 வருட கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சிக்குப் பிறகு அர்ஜுனின் முயற்சிகள் பலனளிக்கத் தொடங்கின. அவனது கதைகள் கவிதைகள் அங்கீகாரம் பெறத் தொடங்கியது. அவன் எழுதிய மிகப்பெரிய நாவல் ஒரு பத்திரிகையில் வெளிவந்தது. இது வாசகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு அவன் அப்பா மோகனின் கதைகளை திருத்தி சரி செய்து அப்பா மோகன் பெயரிலேயே வெளியிட்டான். அதன் பிறகு பாட்டியின் காதல் கதையான சின்னஞ்சிறு கிளியே கதையை எழுத ஆரம்பித்தான். அத்தியாயம் 10. பாரிஸில் மித்ராவும் பல சவால்களை எதிர்கொண்டாள். பாரிஸ், அதன் பரபரப்பான தெருக்கள், வாழ்க்கை முறை எல்லாம் அவளின் கிராமத்திலிருந்து வேறுபட்டிருந்தது. அவளுக்கு அது ஒரு புது உலகமாக தெரிந்தது. அந்த நகரத்தின் கலாச்சாரம், மொழி மற்றும் வாழ்க்கை முறைக்கு தன்னை மாற்றிக்கொள்ள மித்ரா மிகவும் சிரமப்பட்டாள். மித்ரா எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால்களில் ஒன்று மொழி பிரச்சனை. அவளுக்கு பிரெஞ்சு மொழி பற்றிய அடிப்படை அறிவு இருந்தது. ஆனாலும் அவள் பிறருடன் பேசும்போதும் கடைக்கு சென்று பொருள் வாங்கும் போதும் அவள் மொழி பிரச்சனையால் மிகவும் சிரமப்பட்டாள். அதனால் அதிக நேரம் தனிமையில் இருந்தாள். பின் பிரெஞ்சு மொழி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் கற்றுக்கொண்டாள். பாரிஸில் வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவைப்பட்டது. அவளின் படிப்பிற்குத்தான் ஸ்காலர்ஷிப் கிடைத்ததே தவிர அவளின் அன்றாட செலவிற்கு தேவையான பணத்தை அவள் சம்பாதிக்க வேண்டி இருந்தது. பாட்டி லட்சுமி மாதம் மாதம் பணம் அனுப்பினாள். இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக பாட்டியை தொந்தரவு செய்ய அவள் விரும்பவில்லை. அதனால் காஃபி ஷாப், கஃபே போன்ற இடங்களில் பகுதி நேர வேலைகள் பார்த்தாள். வேலை மற்றும் படிப்பு இரண்டிற்குமான டைம் மேனேஜ்மெண்டில் மிகவும் சிரமப்பட்டாள். இருந்தாலும் ஓவியத்தின் மீது அவளுக்கு இருந்த ஆர்வம் அவளை ஊக்கப்படுத்தியது. இது அனைத்தையும் விட மித்ரா எதிர்கொண்ட சவால் ஹோம்சிக். ஆம், தனது குடும்பத்தில் இருந்தும் தனக்கு பழக்கமான சூழலில் இருந்தும் விலகி இருப்பது அவளுக்கு கடினமாக இருந்தது. பாட்டியையும் அவள் கையால் செய்து தரும் குளிப்பணியாரத்தையும் கிராம வாழ்க்கையின் எளிமையையும் அவள் அதிகமாக மிஸ் செய்தாள். அடிக்கடி பாட்டி மற்றும் அர்ஜுனுக்கு போன் செய்வாள். பாரிஸில் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அனைத்தையும் அன்று இரவு பாட்டியிடமும் அர்ஜுனிடமும் சொன்னால்தான் அவளுக்கு தூக்கமே வரும். அவர்களுடன் அடிக்கடி பேசுவதன் மூலம் மித்ரா ஆறுதலடைந்தாள். இவ்வளவு போராட்டங்களுக்கு இடையில் மித்ராவின் ஓவிய படிப்பு இனிதே தொடர்ந்தது. MFA பட்டம் பெற்றாள். அவளின் ஓவியத்திற்கான அங்கீகாரம் கிடைத்தது. அதன் பிறகு பாட்டியின் காதல் கதையை ஓவியமாக வரைய ஆரம்பித்தாள். நாட்கள் ஓடியது. புகழ்பெற்ற எழுத்தாளராக அர்ஜுன் ஊர் திரும்பினான். புகழ்பெற்ற ஓவியராக மித்ரா ஊர் திரும்பினாள். பாட்டியின் காதல் கதையை சின்னஞ்சிறு கிளியே என்ற தலைப்பில் அர்ஜுன் எழுதி முடித்திருந்தான். மித்ராவும் ஓவியங்களை வரைந்து முடித்திருந்தாள். பிறகு கதையையும் ஓவியத்தையும் ஒன்றாக சேர்த்து அச்சிட்டார்கள். புத்தகங்கள் வெளியீட்டு விழாவுக்கு தயாராக இருந்தது. அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து பாட்டி லட்சுமியிடம் கொடுத்தான் அர்ஜுன். பாட்டி கதையை படித்தாள். ஓவியங்களை பார்த்தாள். மனக்கண்ணில் அவளின் கடந்த காலம் வந்து சென்றது. கண்ணின் ஓரத்தில் கண்ணீர் ததும்பி நின்றது. அப்பொழுது அர்ஜுன் சொன்னான், பாட்டி, இந்த புத்தகத்தை வர திங்கட்கிழமை பப்ளிஷ் பண்ண போறோம். அப்படியே சேர்த்து ராகவன் எழுதிய கவிதை புத்தகத்தையும் பப்ளிஷ் பண்ண போறோம். ரொம்ப சந்தோஷம்பா. ஆமாம் பாட்டி, ராகவனோட கவிதைகளையும் மறுபதிப்பு பண்ணியாச்சு. அதையும் சேர்த்து திங்கட்கிழமை பப்ளிஷ் பண்ண போறோம் என்று அர்ஜுன் சொன்னதும் பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. கண்ணீரை துடைத்துவிட்டபடி மித்ரா சொன்னாள், ஆமாம் பாட்டி, இது சம்பந்தமா எல்லா சோசியல் மீடியாவிலையும், டிவிலையும், பேப்பர்லையும், FMலையும் விளம்பரம் கொடுக்க போறோம். உன் கையால புக்கை பப்ளிஷ் பண்ண போறோம் பாட்டி. ரொம்ப சந்தோஷம் மித்துமா. அப்படியே அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே உங்க கல்யாணத்தை நடத்தலான்னு நானும் அர்ஜுன் அப்பா அம்மாவும் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க என்று பாட்டி கேட்டதும் மித்ரா அர்ஜுனை பார்த்து வெட்கப்பட்டாள். அர்ஜுன் சொன்னான்,
நாங்க வந்ததும் இந்த ஏற்பாட்டை பண்ணிருக்கணும், கொஞ்சம் லேட்டு தான் என்று அர்ஜுன் சொன்னதும் எல்லோர் முகத்திலும் புன்னகை தொற்றிக்கொண்டது. பின் புத்தக வெளியீட்டுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். மித்ராவும் அர்ஜுனும் கல்யாண வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். பாட்டி லட்சுமியும் அர்ஜுனின் அப்பா அம்மாவும். அன்று திங்கட்கிழமை, அர்ஜுன் மித்ரா திருமண நாள். சின்னஞ்சிறு கிளியே புத்தக வெளியீட்டு விழா. மணமேடையில் அர்ஜுன் மித்ரா மாலையும் கழுத்துமாக இருந்தார்கள். அப்பொழுது அங்கு ஊதா கலர் ஜிப்பாவும் வெள்ளை வேஷ்டியும் போட்டுக்கொண்டு ஒரு வயதானவர் நரைத்த தலைமுடியுடன் வந்தார். அவரை பார்த்ததும் பாட்டி லட்சுமியின் இதழ்கள் அவளையும் அறியாமல் ராகவன் என்ற பெயரை உச்சரித்தது. அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி. லட்சுமியின் கண்கள் கண்ணீர் சிந்தியது. ராகவன் பேச ஆரம்பித்தார். லட்சுமி கையால என் கவிதையை வெளியிட போறதா நீங்க பேப்பர்ல கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்தேன். என் உள்ளத்துல எழுந்த பேரானந்தத்துக்கு அளவே இல்ல. அதோட எங்க கதையத்தான் நீங்க ஓவியமா கதையா வெளியிடுறீங்கன்னு தெரிஞ்சதும் என் உள்ளம் சந்தோஷ கடல்ல தத்தளிச்சது. அன்னைக்குத்தான் உங்க கல்யாணம்னு தெரிஞ்சது. அதான் நேர்ல பார்த்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே லட்சுமிய ஒரு தரம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்று ராகவன் சொன்னதும் லட்சுமி மனமுடைந்து கண்ணீர் சிந்தினாள். பின் எல்லோரும் அவளை சமாதானப்படுத்தினர். பெரியவர்கள் ஆசீர்வாதத்தோடு அர்ஜுன் மித்ரா கழுத்தில் தாலி கட்டினான். பின் சின்னஞ்சிறு கிளியே கதை புத்தகத்தையும் ராகவன் எழுதிய சின்னஞ்சிறு கிளியே கவிதை தொகுப்பையும் பாட்டி லட்சுமி வெளியிட ராகவன் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு திருமணம் முடிந்ததும் எல்லோரும் வீட்டிற்கு வந்தார்கள். ராகவனும் லட்சுமியும் மணிக்கணக்காக நேரம் போறதே தெரியாமல் பேசினார்கள். பின் எல்லோரும் வீட்டிற்கு பின்னால் இருக்கும் ஆலமரத்தடிக்கு சென்றார்கள். ராகவன் பேச ஆரம்பித்தார். இந்த ஆலமரத்தையும் பாரதியாரோட சின்னஞ்சிறு கிளியை கவிதையையும் என்னால என்னைக்குமே மறக்க முடியாது, என்னாலையும் மறக்க முடியாது என்று சொல்லி லட்சுமி கண்ணீரை துடைத்து கொண்டாள். பின் ராகவன் சொன்னார், சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று ராகவன் சொன்னதும் லட்சுமியின் உள்ளம் துடித்தது. மீண்டும் ஒரு பிரிவா? அவளால் தாங்க முடியவில்லை. மித்ரா ராகவனிடம் கேட்டாள், நீங்க எங்க கூடவே இருக்கலாமே, அவசியம் போகணுமா? ஆமாமா, உங்க பாட்டிய பிரிஞ்ச பிறகு நான் எழுதுறதையே விட்டுட்டேன். நான் ஊட்டிக்கு போனேன். அங்க சாந்தமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, எங்க மாமாவுக்கு வேண்டியவரு. அவரோட எஸ்டேட்டை நான் பாத்துக்கிட்டேன். இப்ப அவரும் இல்ல, அவருக்கு குழந்தைகளும் இல்ல. அவரோட சொத்துக்கு என்ன வாரிசாக்கிட்டு அவரு நிம்மதியா போயிட்டாரு. இப்ப அவரோட எல்லா சொத்துக்களையும் நான் தான் பாத்துக்கிறேன். அங்க என்ன நம்பி ஏகப்பட்ட தொழிலாளிகளோட குடும்பம் இருக்கு. அதனால நான் அவசியம் போகணும் என்று ராகவன் சொன்னதும் அர்ஜுன் கேட்டான், உங்க மனைவி குழந்தைங்க? ராகவன் விரக்தியாக புன்னகைத்து கொண்டே சொன்னார், அப்படின்னு எனக்கு யாரும் இல்லப்பா, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல என்று ராகவன் சொன்னதும் லட்சுமியின் உள்ளம் சுக்குநூறாக சிதறியது. அழுதாள். ராகவன் மேலும் சொன்னார், கவலைப்படாத லட்சுமி, ஓ மேலையோ ஏன் மேலையோ எந்த தப்பும் இல்ல. இது விதியோட தப்பு. மித்ரா அர்ஜுனோட சந்தோஷமா இரு. நம்ம காதல் இவங்க ரூபத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கும். லவ்வர்ஸுக்குத்தான் இந்த வெற்றி தோல்வி எல்லாம். லவ்வுக்கு என்னைக்குமே வெற்றிதான். நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் அங்கிருந்து சென்றார். அவர் செல்லும் திசையை பார்த்தபடி அனைவரும் நின்றிருந்தார்கள். பாட்டி லட்சுமி அங்கேயே அப்படியே உட்கார்ந்து விட்டாள். ராகவனின் காலடி தடத்தில் லட்சுமியின் கண்ணீர் துளிகள் விழுந்தது. கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.